இன்றைக்கி டே நம்ம எனிவேர் அரௌண்ட் 10 lakhs நம்ம வந்து நெகட்டிவில் லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் லாஸ் மட்டும்தான். ஸோ என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. ஒரு எனிவேர் அரௌண்ட் 2-3 lakhs ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. அந்த இன்ட்ராடேவுமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியில் தான் இருந்துருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சைலண்ட் டேனே சொல்லலாம். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபர்தர்லி பார்ப்போம். அதுக்கப்புறமா எங்கே நம்ம மேஜராக லாஸ் பண்ணியிருந்தோம்னா, நம்ம எப்பயுமே வந்து பொசிஷன் வச்சுருக்கிறதுனால ஒரு புட் பை பண்ணி வச்சுருப்போம். லாங் டேர்மில் டிசம்பர் புட்ஸ் வச்சுருப்போம். அந்த இடத்துல தான் நம்மளோட மேஜர் லாஸ் வந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6440 குவான்டிட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். அங்கேருந்து வந்தது தான் மேஜரான லாஸ். இங்கே காமிக்கலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் ஆனால் வந்து அங்கேருந்து வந்தது தான் நம்மளோட மேஜரான லாஸ் இன்றைக்கி டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா. அண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா எனிவேர் அரௌண்ட் 31 lakhs கெயின் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி இன்னையோட கெயின் பார்த்தீங்கன்னா 21 lakh கெயின் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த அக்கௌண்ட் சைஸ்க்கு ஒரு 2.1% கெயின். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேற்று நான் சொல்லியிருந்தது படியே பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதனால் நம்மளோட மார்க்கெட் என்ன வரும் 4.86% பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு 1% செல் ஆஃபை பார்த்து அதுக்கப்புறமா வந்து இந்த 2.8% இருந்து 2.5% வரைக்குமான ரேஞ்சில் இன்றைக்கி டோட்டல் டேவே கன்சாலிடேட் ஆகிருந்துச்சு. ஒன்றும் சொல்கிற மாதிரி பெரிய கன்சாலிடேஷனோ ஒரு வாலட்டாலிட்டியோ நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு சைலண்ட்டான டிகே ஆஃப் டேவை தான் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாலட்டாலிட்டி ஸ்பைக் 500 rupeesக்கு நம்மளோட வாலட்டாலிட்டி ஸ்பைக் க்ளோஸ் ஓப்பன் ஆகிருந்துச்சு பார்த்திங்கன்னா. ஏன்னா நேற்று டேவோட க்ளோஸே வந்து 300 rupeesல தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. இன்னையோட டேவோட ஓப்பன் வந்து 500 rupees இல்லை ஸ்டாடல் ப்ரீமியம் ஓப்பன் ஆகி 22 rupeesல வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இன்னைக்கு மாதிரியான டே தான் நம்மளுக்கு வந்து 2 விதமான இது கொடுக்கும். ஒன்று பென்னி ஆப்ஷன்ஸை ஃபார்வர்ட் எம்ஸை செல் பண்ணி நான் வந்து அதை வச்சே என்னோடய லைஃப்பை லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி பென்னிஸை செல் பண்ணால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஹிட்டான டேவாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்மளோட ஹிஸ்டாரிக்கலி ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் 1 decade ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் கேப் அப்பை நம்ம பார்த்துருக்கோம், இன்க்ளூடிங் கோவிடோட. ஸோ இந்த லாஸ்ட் 10 yearsல 10 கேப் அப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 10 கேப் அப்பில் ஆல்மோஸ்ட் 8 கேப் அப் கோவிட்னால நடந்தது. கோவிடோட ஹை விட்ஸ் ஹை வாலட்டாலிட்டி டைம் பீரியடில் நடந்தது. இன்றைக்கி நடந்தது தான் வந்து நம்மளோட ஹையஸ்ட்டு லோ வாலட்டாலிட்டி டைம் பீரியடில் நடந்த ஒரு கேப் அப். ஃபார்வர்ட் டைம்ஸை செல் பண்ணி வச்சுருந்தவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் காலின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பை பண்ணி வச்சுருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல டேவாக தான் அமைஞ்சு இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ இன்னையோட டேவோட அனாலிசிஸ் இது தான். லாங் டேர்மில் நம்ம பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் லாங் டேர்ம் அனாலிசிஸ். நான் இன்னுமே ஸ்டில் மார்க்கெட் ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ்னஸை நான் வந்து இது பண்ணலை. நேற்று சொல்லியிருந்ததுபடி ஒரு ஈவெண்ட் பேஸ்டான நியூஸ் வந்துருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம புல்லிஷான ட்ரேட்ஸை வச்சு கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் இப்போ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸை வந்து நம்மளோட கேண்டில் வந்து டினோட் பண்ணவே இல்லை. ஸோ மார்க்கெட் தான் எப்பயுமே ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர். பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்காக இருந்தாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4% கேப் அப் ஆயிருந்தாலும் அதை சஸ்டெயினே பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அது என்ன டினோட் பண்ணுதுன்னா மார்க்கெட் இன்னும் வீக்காக தான் இருக்குதுன்றதை டினோட் பண்ணுது. எப்பயுமே வந்து மார்க்கெட் ஒரு நல்ல சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு கெயினை எந்த ஒரு நியூஸ் கெயின் கொடுத்தாலுமே அந்த கெயினை யூஸ் பண்ணி இன்னும் மேலே போக தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செல் ஆஃப் நடக்குதுன்றது இன்னும் மார்க்கெட்ஸ் நமக்கு வீக்காக இருக்குன்றதை தான் டினோட் பண்ணுது. ஸோ அண்ட் நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்காக நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாக்குன்ற டீம் கூட வந்து கொலாபரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் கம்மி பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸோடு தான் வந்திருக்கேன். நம்மளோட பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். அந்த இது வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹20 ப்ரோக்கரேஜுக்கு பதிலாக ₹10 ப்ரோக்கரேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எஸ்டிடி அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸஸோட பேர்டன் இன்னும் அதிகமாக இருக்குன்றதுனால நான் பர்சனலி பேசி இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களோட டேக்ஸஸ் அண்டு ப்ரோக்கரேஜ்னால் வரக்கூடிய டேக்ஸஸ் அண்ட் ப்ரோக்கரேஜுமே குறையிறதுனால உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆஃபர். அண்ட் ஃபர்தர் டேஸில் நம்மளோட ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாரு இன்னும் நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் ஒரு லாங் டேர்ம் ஃபுல் ட்ரேடிங் ஜேர்னல் மாதிரியான ஒரு வீடியோ நான் செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது கூடிய சீக்கிரமே நம்மளோட சேனலில் ரிலீஸ் ஆகும். அண்ட் இன்னும் நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.